Hi friends, welcome back to Cooking News Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 1 lakh plus அமௌண்ட் எப்படி சேவ் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா குக்கிங் டிப்ஸ், ரீயூஸ் ஐடியாஸ், லைஃப் ஹேக்ஸ், வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி இருக்கோம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स. சோ வாங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1 இயர்ல எப்படி 1 lakh plus அமௌண்ட் சேவ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா 2 rupees மணி சேவிங் பிளான் பற்றி தான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த சேவிங் பிளானில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே 2 rupees மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 2 rupees ஆட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா 1 lakhக்கு மேலே சேவ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களால் லாங் டேர்மில் சேவ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஷார்ட் டேர்மில் ஒரு 100 days வரைக்கும் அமௌண்ட் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலும் ஒரு பல்கான அமௌண்ட் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு கோலை வந்து செட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் இந்த மணியை வந்து சேவ் பண்ணுறது மூலிமா என் குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு வந்து யூஸ் ஆகும். இல்லைனா நான் இந்த மணியை வச்சு லேண்ட் வாங்க போகிறேன், அப்படி இல்லைனா நான் இந்த மணியை வச்சு வீடு கட்ட போகிறேன் அப்படின்ற ஒரு கோலை ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் வந்து என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மணியை வந்து சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னெசரியாக செலவு பண்ணுவீங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை எது, ஆசை எது, அதாவது நீட் எது, வாண்ட் எது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள். நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தேன், ஒரு ட்ரெஸ் வாங்கணுன்றது தேவை, 10 ட்ரெஸ் வாங்கணுன்றது ஆசை. ஸோ உங்களோட ஆசைகள் எல்லாம், தேவையில்லாத ஆசைகள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இதை சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ், உங்களுக்கு எதுலேருந்து இன்கம் வருது, எதில் செலவு பண்ணுறீங்க, எதெல்லாம் செலவு பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வைங்க. நீங்கள் அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எதில் அன்வான்டாக செலவு பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சு அதை நீங்கள் கட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதில் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு கண்டினியூஸாக அந்த வேலையை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயம் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே எல்லாமே யூஸ் பண்ணிடுவோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கூட யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து காசு செலவு பண்ணுறோம் அப்படின்றத நமக்கு வந்து அனலைஸ் பண்ணாமலே நம்ம வந்து செலவு பண்ணிடுவோம். ஒருவேளை நம்ம வந்து ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு போகிறோம், அதை வந்து கடையில் கொடுத்து செலவு பண்ணுறோம் அப்படின்றப்ப கையிலேருந்து காசு போகுதுன்றப்ப நமக்கு வந்து அந்த காசு வந்து இவ்வளோ செலவாகுதே, இவ்வளோ வந்து நம்ம வந்து செலவு பண்ணுறோமா அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனை மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிலதுலலாம் பார்த்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட், 12% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வட்டி கட்டியே நமக்கு பார்த்தீங்கன்னா காசுக்கு மேலே காசு, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட சிலதுலலாம் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வரவுக்கேற்ற செலவு பண்ணணும். ஸோ அன்னெசரியாக வந்து கடன் வந்து வாங்காதீங்க. ஒரு வேளை கடன் வாங்கி இருந்தீங்க அது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மணியை வச்சு இந்த கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 365 டேஸ் வந்து நான் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு 2 rupees வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் டே வந்து 4, தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 6 rupees, ஃபோர்த் டே வந்து 8 rupees, ஃபிஃப்த் டே வந்து 10 rupees. இப்படியே பார்த்தீங்கன்னா 100 டேஸில் பார்த்தீங்கன்னா 100th டேயில் 200 rupees வந்து நீங்கள் வந்து இதில் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்படியே நீங்கள் 365 டேஸ் 2, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, 2, 4, 6, 8 நீங்கள் போட்டுகிட்டே உண்டியில் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 365 டேஸில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,33,590 rupees வந்து வரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து சேவ் பண்ண முடியும், என்னால் 365 டேஸ் சேவ் பண்ண முடியும், என்கிட்ட காசு வரும் அப்படின்றவங்க இந்த 365 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை என்னால் வந்து இது வந்து ரொம்ப அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும், என்னால் 365 டேஸுமே ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றவங்க ஒரு 100 டேஸ் மட்டும் சேவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு 100 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,100 rupees வந்து வரும். ஸோ நீங்கள் 100 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 300 டேஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,300 rupees வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 365 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை வந்து 100 டேஸாக 300 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்.
ஸோ பார்த்தீங்கன்னா நான் 2 4 6 8 10 மல்டிபிள்ஸ் சொல்லிட்டேன் இல்லைங்களா நான். ஸோ அது எப்படி வந்து நான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத நான் இதில் வந்து எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்லேயோ இல்லைனா வந்து ஒரு நோட்லேயோ வந்து இந்த மாதிரி வந்து 2ஓட மல்டிபிள்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 4 6 8 10ன்னு சொல்லிட்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும், அதாவது 100 டேஸ்க்கு வந்து நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை டேஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து அத்தனை டேஸ்க்கானதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க 2ஓட மல்டிபிள்ஸை. ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து 2 rupees, செகண்ட் டே வந்து 4 rupees அப்படின்ட்டு கண்டினியூஸாக போட்டாலும் போடலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து இதில் மாற்றி கூட ரேண்டமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட ஒரு 100 rupees இருக்குது அப்படின்றப்ப 100 rupees வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்து உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 rupees இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து 200 rupees வந்து ஸ்ட்ரைட்டாகவும் நோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 150 rupees ப்ளஸ் ஒரு 50 rupees அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணுறது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 100 டேஸ்ன்றப்போ 170க்கு மேலே இருக்கிறது ஒரு பல்கான அமௌண்ட்டாக இருக்குல்ல, அதிக அமௌண்ட்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு எப்படி வந்து சேர்க்கறது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை வந்து உண்டியில் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்லாம் ஃபில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒருவேளை என்னால் 100 டேஸ் வந்து இதை ஃபாலோ பண்ண முடியாது, எனக்கு வந்து 200 ஒரு நாளைக்கு போடுறது அதிகம் அப்படின்றவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50 டேஸ் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். ஏன்னா 100க்குள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து போடுறது ஈஸியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே அப்படி தான். லாஸ்ட்டு 3 rows வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த மினிமம் அமௌண்ட் எல்லாம் சேவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 டேஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 2500 rupees சேவ் பண்ண முடியும். ஒரு வேளை 100 டேஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 10,100 rupees உங்களால் சேவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு வேளை 150 டேஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 22,650 rupees வந்து சேவ் பண்ண முடியும். இல்லை நான் வந்து ஒரு 200 டேஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் 40,250 rupees வந்து சேவ் பண்ண முடியும். இல்லை நான் ஒரு 250 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 62,750 rupees உங்களால் சேவ் பண்ண முடியும். இல்லைங்க நான் வந்து 300 ரவுண்டாக சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 300 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களால் 90,300 rupees வந்து சேவ் பண்ண முடியும். இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 365 டேஸ்மே இந்த சேலஞ்சை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 365 டேஸ்மே நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 1,33,590 rupees வந்து கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லை என்னால் 365 டேஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியல, நான் 100 டேஸாக 300 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 30,300 rupees வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இதை பார்த்துட்டு சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.